ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங்ப்பா. நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். நேற்று நம்ம சொன்னது போலவே பார்த்தா கிட்டத்தட்ட இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் 5 மாவட்டங்களுக்கு ஆல்ரெடி இன்றைக்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. நாளைக்கு எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரப்போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறந்துடாமல் ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகேப்பா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்களுக்கு விடுமுறை வரும்னு சொன்னால் நம்ம அதே போல் இன்றைக்கி விடுமுறை வந்துச்சு காலையிலேயே. தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் இன்றைக்கி பள்ளிகள் மற்றும் கல்லூரிக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க. நான் சொன்னது போலவே நிறைய பேர் ஃபேக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது ஃபேக்லாம் கிடையாதுப்பா, உண்மையான நியூஸ் தான். 5 மாவட்டங்களுக்கு இன்றைக்கி விடுமுறை விட்டாங்க. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு மாவட்டங்கள் கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா 26, 27, 28, 29 தான் மழை பெய்யும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி வேகமாக நகரனால டிசம்பர் 2ஆம் தேதி வரையும் பார்த்தீங்கன்னா மழையானது நீடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ கிளிப் ஆட் பண்ணியிருப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் பார்த்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோயம்புத்தூர், நீலகிரி, நாமக்கல், ஈரோடில் பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதியில் மட்டும் தான் கனமழை இருக்குது. மற்றபடி எங்கேயுமே மழை இல்லை. சேலம் அதே போல் தான் மழை பெற வேறு எங்கேயும் இல்லை. திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் தான் கன முதல் மிக கனமழை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ மழையானது அந்தளவுக்கு நீடிச்சிட்ருக்கு. இன்றைக்கே பார்த்தீங்கன்னா 5 மாவட்டத்துக்கு விடுமுறை விட்டாங்க. நாளைக்கும் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம், ராமநாதபுரம், மயிலாடுதுறை, திருவாரூர், காரைக்கால் மற்றும் தஞ்சை ஆகிய மாவட்டங்களில் நாளை தினமும் வர உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. முன்கூட்டியே இன்றைக்கி நைட்டே விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. நாகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேற்று நைட்டே லீவ் ஆன்சர் விட்டுட்டாங்க. அதே போல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்குள்ளே ஒரு 7 மணிக்குள்ளேயே உங்களுக்கு லீவ் ஆன்சர் வர வாய்ப்புகள் இருக்குது இந்த 5 மாவட்டங்களுக்கு. ஓகேவா? நான் அந்தளவுக்கு பார்த்தா கனமழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. சென்னையிலும் பார்த்தா பெரும்பாலான மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் மழையானது பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? அந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் பார்த்திங்கன்னா மிக வேகமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்தை நோக்கி நகர்கிறதுனால ஸோ நம்மளே பார்த்தா எதிர்பார்க்காத மாதிரி பார்த்தா கனமழையானது பயங்கரமாக கொட்ட போகுது. ஓகேங்களா? ஸோ இதனால் கண்டிப்பாக நம்ம கன முதல் மிக கனமழை நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா புதன், வியாழன், வெள்ளி 3 நாட்கள் இருக்குது. அது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 3 நாட்களில் உங்களுக்கு விடுமுறை விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நியூஸை தொடர்ந்து பார்த்தாலே மழை தான். ஓகேவா? சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை பெய்யாதனால உங்களுக்கு இங்கேயே மழை பெய்யாத மாதிரி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சென்னையில் பெஞ்சா மட்டும் தான் ஃப்ளாஷ் நியூஸாக போட்டே இருப்பாங்க. இப்போ சென்னையில் மழை பெய்யா அவ்வளோக்கு இல்லாதனால பட் இந்த மாவட்டத்துக்கு மழையில் நீங்கள் நினச்சிடக்கூடாது. எல்லா மாவட்டமே மழை பெஞ்சு தான் இருக்குது. சென்னையை தவிர சென்னையில் பார்த்தா ஒரு சில பகுதியில் மட்டும் தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. சென்னை ஸ்டூடெண்ட்ஸ்லாம் லக்கி தான். ஏன்னா சென்னையில் மழை பெஞ்சிச்சுன்னா திரும்பி இப்போ தான் தண்ணிலாம் தேங்கி நின்று ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா வருஷம் பாதிக்கப்பட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க சந்தோஷப்படலாம் கொஞ்சம் மழை பெய்யலன்ட்டு. ஸோ அதே சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க. 10th and 12th இப்போலேருந்து ஸ்டடி பிளான் போட்டு படிக்க ஆரம்பிங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் ரெயின் லீவ்லாம் விட்டு டிசம்பரில் ரெயின் லீவ் போயிருப்பா. ஸோ லீவ் விட்டாலே படிக்கிறது தோணாது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா லீவ் வரதுக்கு முன்னாடியே ரெயின் லீவ் வந்து எல்லாம் பாதிக்கப்படுறதுக்கு முன்னாடியே படித்து வச்சுக்கோங்க எல்லாத்தையும். ஓகேப்பா தச்சிட்டு நினைக்கிறேன். ரெயின் அனௌன்ஸ்மெண்ட் வந்தால் நம்ம சேனல் சப்போ உங்களுக்கு உடனே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிங்க. மற்றும் இப்போ நீங்கள் இருக்க மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுதுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே மைடியா சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். விஷயத்தை வெரி ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. வேறு டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.